வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கங்களை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 12ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த 12வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அனைத்திலும் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பணித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லம் தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் அனைத்தில்லம் தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அருமையான அற்புதமான இந்த 12வது பாசுரம். அதாவது தினைக்கும் ஒரு தோழியிடம் போயிட்டு எழுப்புவதை போன்று இன்று ஒரு தோழி வீட்டிலே எழுப்பும் போகுது. அந்த முற்றத்தில் வாசல்லே, அதாவது கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முதல் வழியே நின்று பால் சோர. அப்போ அங்கே போய் எருமையை கட்டி வச்சுருக்காங்க. அந்த எருமையை கட்டும்போது பால் சுரந்து வச்சு மடியில் தாங்க முடியல. கன்றுக்கு கண்ணுக்குட்டி விடலை. அதால் தானாகவே கசிந்து இங்கேயும் அங்கேயும் நடக்கும் பொழுது அந்த இடமே சேராகிவிட்டது, சகதியாகிவிட்டது. இதைத்தான் பார்த்து உள்ளே போக முடியல, மிரிச்சுக்கிட்டு போக முடியல. ஆகையினால அனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து, அதாவது முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய். அந்த இடமெல்லாம் சேரு மாதிரி சகதியாகி போச்சு. நாங்கள் எல்லாம் உள்ளே வர முடியாது, வெளியில் தான் நிற்கிறோம். பனி வேற பெய்யுது. அந்த பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி நின்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே கும்பலாக வந்துட்டோம். பகவான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சிற்றவன், அதாவது 10 தலை ராவணனையே கொன்றவன் அல்லவா நம்முடைய பகவான். அந்த மனதுக்கு இனியவனை நாம் பாடவும் நீ வாய்த்திறவாய். நாம் பாட வேண்டும் இல்லையா? ஆகையினால் நீ எழுந்து வாய், இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லம் தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். இன்னும் நீ உறங்கிக்கிட்டு இருக்கிறே, எல்லோரும் வந்துவிட்டோம். அனைத்து இல்லத்திலும் இருக்கின்ற நம்முடைய தோழிமார்கள் அத்துணை பேருமே வந்துவிட்டோம். நாம் எப்பொழுது சென்று நீராடுவது, பாவை நோம்பிருப்பது, பகவானை பற்றி நாம் பாட வேண்டுமல்லவா, வணங்க வேண்டுமல்லவா, எழுந்து வா என்று அருமையாக அற்புதமாக இந்த 12வது பாசுரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். நாளைய தினம் 13வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்ப்போம். வணக்கம்.